உண்மையா 90 வருஷம் அப்படி வாழுங்க. அண்ணா அம்மாவுக்கு கொடுக்குறதுல வந்து கணக்கு பார்க்கக்கூடாது. மனசுக்கு பார்த்தாலும் அம்மா கொடுக்குறதுல கணக்கு பார்க்கக்கூடாது. மழை வந்து மாறி காலம் மாதிரி விஞ்சோண்டே இருக்கு. அதுக்கு வெள்ளனோட தத்துவம் கொண்டு கொடுத்தால் தெரியுமா சில உடுப்பு கடையில் எனக்கு போடுறது நீண்டு அப்படியே கலண்ட விழுந்து. அனைவருக்கும் வணக்கம். நான் திலு. நான் சாரு. சரி, அப்போ என்ன மாதிரி இங்கே எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வாடகை வீட்டுக்கு கேட்கலான்னு வந்து முன்னின்று எடுத்துக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்றைய தினம் வந்து கேமராமேன் ஆக்கி விட்டியல் 2 பேருமே. நீங்கள் தானே வாரீங்களா? அதானே உங்களை கேமராமேன் ஆக்கி. அதுவும் தான் மற்றது பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் முன்கூட்டியே வந்து சொன்னீங்கள் இந்த முன் இன்ட்ரோ வந்து நான் எடுக்கிறேன் செல்லறோன்னா இன்றைய தினம் வந்து நீங்கள் கேமராமேனாக ஆகுங்கன்னு சொன்ன உண்மையாக சந்தோஷமாக கிடக்கு. என்ற உங்கள்கிட்ட ஊக்கம் எனக்கு பிடிச்சிருந்தது. பொறுமையாக இருக்கிறது வீடியோ எடுத்து. சரி, இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் உண்டு. என்னன்னு சொல்லுங்க? இன்றைக்கு வந்து மதர்ஸ் டே, அதாவது அந்நிய தினம். அதுதான் எங்கள்ட வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே வந்து எல்லா தாய்மாருக்குமே சிறப்பான அந்நிய தின வாழ்த்துக்கள். நாங்களும் பார்த்தீங்க உங்களுக்கு அந்நிய தின வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர வேணுமே. சரி, நாங்களும் பார்த்தீங்களா கரெக்டாக நேரம் வந்துட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் அண்டை கரெக்டாக நேரம் வந்துட்டீங்க. அப்போ வந்து கேள்வி மாதிரி எங்கள் அத்தைக்கு அது சர்ப்ரைஸாக தான் கொடுக்கணும். பிளான் பண்ணியிருக்கிறோம். சர்ப்ரைஸாக செய்வோம். நீங்களும் வாரீங்க மறந்தானே. அதுதான். அப்போ பிள்ளை எங்கே விட்டுட்டியல்? அவ அத்தையோட உள்ளுக்கு இருக்கிறேன். என்னண்டா நாங்களே வெளியில் வந்து நாங்கன்னா சர்ப்ரைஸ் என்ன தெரியக்கூடாது. அப்போ நான் நைஸாக பிள்ளை அவாட்ட கொடுத்துட்டு ஓடி வந்தேன். அனிருங்காத்த நான் வீடியோ ஒன்று எடுத்துட்டு வரேன். அப்போ இன்றைக்கு டவுனுக்கு தான் போகணுமேண்ணே. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நோமலாக வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறதுக்காக இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் கொண்டு போகிறேன். அதாவது வந்து நாங்கள் எதுவும் பிளான் பண்ணினா தான் திலு கதைக்கும் போல், இல்லாட்டா நான் பக்கத்தில் நின்றா தான் உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜிக் மாதிரி என்ன பாத்தியில கேள்வியே பாத்தியல திலு சரியான வெயில். சரியோ இந்தியாவில் கொடிகாமன் தாண்டேக்க முள்ளியில மழை, மந்தியில மழை இல்லை, வீட்டுக்கு வர முடக்கில் திரும்ப மழை, சந்திக்கு சந்தி மழை. 1 கிலோமீட்டருக்கு ஒருக்கா அது நினைக்கணும். நினைச்சிருக்கோம் ஒருக்கா மழை நினைஞ்சு போட்டுக்கன்னு பார்த்து. அப்போ நாங்கள் இப்போ வளர்க்கிடுவோமே. அப்போ கண்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாரு. நீங்கள் சொல்லுங்க அண்ணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு எப்போயுமே வேண்டும். அப்போ தான் நாங்கள் வளர்ந்து மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு போக முடியும். அது வந்து இப்போ நிகழ்வுகளும் கணக்காக வரப்போகுது. இப்போ அதுதான் அடுக்கடுக்காங்கிற வீட்டில் ஃபங்க்ஷன் வந்ததுல இருந்து எங்களுக்கு இந்த வீடு ஒரு நல்ல ஒரு ராசியாகவே இருக்குது. எங்களோட எழுத்து, உங்களோட பிள்ளையர் 31, உங்களோட பிறந்த நாள் வேறு இன்னொரு மிஸ். அப்போ நான் ஆட்டோவில் போக போகிறீங்களோ வருதோ இல்லைன்னு? இல்லை வேறு சொல்லிட்டீங்களோ? சொல்லிட்டேன். எங்களோட ஒரு வீடியோக்கு வர ஒரு நபருக்கு தான் அந்த செலிப்ரேஷன் வந்து வர போகுது. என்ன அடிக்கடி அவர் வருங்க. கடையால எல்லாரையும் கவர்ற ஒரு ஆள் தான். அப்போ தெளிவு என்ன சொல்ல போகிறீங்க? எங்கள் வீடியோ உறவுகிட்ட அம்மா ஒரு கவிதை ஒன்று படிங்க. உன பெண்ட நீ ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்களேன். ஃபோனில் மிருக்கம் பாருங்கோ. நீங்கள் வாயால யோசிச்சு சொல்லுங்க. இல்லை 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 பார்க்காமலும் சொல்லலாம். பிரச்சனை கவிதை தெரியுமா? சாரு ஒன்று போகிறங்க வார் சாரு ஒன்று சொல்லுங்க, அவள் ஒன்று சொல்லட்டும். சும்மா இல்லை பிரச்சனை சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. சாருக்கு தெரியுமா அது? ரெண்டு பேரும் சொல்லுங்க. சொல்லுங்க பிரச்சனை. சொல்லுங்க. அதில் நீங்கள் சொல்லலாம் பிரச்சனை. நீங்கள் சாரு ஒன்று சொல்லுங்கள் முதல். அடுத்து வந்து தில்லு சொல்லுமா பார்த்து சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. 1000 வார்த்தைகள் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை மட்டுமே உன்னை நான் அழைப்பதற்கு சிறப்பானது. அந்த வார்த்தையை நான் அழைக்கும் பொழுது என்னுள்ளே சொல்ல முடியாத பல நினைவலைகள் தோன்றும். அதுதான் என்ன வார்த்தை என்றால் அம்மா. அப்படி சோட்டா ஒன்று தெளிவு நீங்கள் விடக்கூடாது. தெளிவுன்னு சொல்லுவாங்க உண்டே பார்த்து நான் சொல்லுங்க ஃபோனில். போயிட்டு படிச்சுட்டானே தம்பி கொஞ்சம் நிப்பாட்டுங்க வருவீனா. நிப்பாட்டுங்க வருவீனா. தெளிவு சொல்லுங்க நீங்கள் அடுத்தது. இருக்குதா திடீர்னு எனக்கு வேற நீங்க பார்த்த ஒரு கவிதை ஒன்று வாசிங்க.
சொல்லுறேன் பிறகு நான் சரி சரி வீடியோ முடிவுல இருந்தாலும் நான் ஒரு கவிதை நான் சொல்லி ஆகும் அதில் நீங்கள் பார்த்து சொல்லி போட்டு அப்புறம் கடைசியில் பார்க்க சொல்லுங்க. சரி அப்ப வீடியோ முடிவுல சார் அம்மா பற்றி ஒரு பாட்டு ஆ ஓ வலி வந்தாலும் வேதனை வந்தாலும் மனது உடைந்தாலும் நம் வாயிலிருந்து தானாக வரும் முதல் வார்த்தை அம்மா. அவள் அருகில் இருந்தால் தைரியம் கிடைக்கும், அவள் கையை பிடித்தால் உலகமே நிம்மதியாக தோன்றும். நம்ம சிரிப்புக்காக தன் கண்ணீரை மறைக்கும் ஒரே உயிர் அம்மா. இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் ஸ்பெஷலாக இருந்தாலும் அப்போது நமக்காக ஸ்பெஷலானவள் அம்மா மட்டும்தான். ஹாப்பி மதர்ஸ் டே. எப்படி சரி ஏண்ணே அப்போ ஓகே நாங்கள் விளக்கிடுவோம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நான் பார்த்தேன் பாஸ்ட் நினைச்சிட்டாங்க நான் ஏற்றினேன் சரியா அப்போ எழுதி வச்சிருக்கிறேன். சரி அண்ணி சரி 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 ஓகே ஓகே அப்போ இந்த ஆட்டோக்கார அண்ணன் வந்துட்டார். இந்த ஆட்டோவில் எப்போ போறியா? ரைட் அப்போ ரெடி ஆகிட்டு வாங்க டக்கன் ஓடியாங்க. இப்போ எங்கே வந்து நிற்கிறதில்ல? இப்போ வந்து நாங்கள் லுக்கட் மீ கடைக்கு வந்திருக்கோம். நாங்கள் வளமையாகவே வந்து இந்த கடைக்கு தான் உடுப்பு எடுக்க வாங்கினாங்க. அப்போ இங்கே வந்து அம்மாவுக்கு வந்து உடுப்பு எடுத்துகிட்டு போவோம் மேனே. வேறு என்ன தான் எங்களால் செய்ய முடியும் மேனே. நோம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேள்ஸுக்குரிய ஏண்ணே என்ன ப்ரைஸாக இருக்கு பாருங்க. இது எவ்வளோ வேணும்? 4000. இது இப்போ மழை காலம் தானே, ஜக்கெட்டும் கொழி விட்டு கிடக்கு. 3500. எப்படி இருக்கீங்க? பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? யோசனையோட போகுது ஓட தலையே சொல்லிக்கிறீர்கள். எங்கள் ஆக்களோட என் காணையில் லீவ் கொடுத்துக்கிங்க. எங்கேருந்து காண்டியா? மழை காலம் வந்தா பரவாயில்ல, மழை பெய்யுது உங்களுக்கு தெரியாது. இப்போ கொஞ்ச நாளாக பெஞ்சோண்டு இருக்கப்பா சில விஷயங்களுக்கு. அப்புறம் என்ன நான் சொல்றேன் reason. அது வந்து தமிழ்நாட்டில் வந்து சித்திரை இன்னும் முடியல. அந்த சித்திரை 28 ஒரு நாள் வரும், அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும். அதுக்காக எப்படி என்ன மனுஷியை போல கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க ஐயா. இது நல்ல இல்லை ஷோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் உண்மையா நான் நிறைய உடுப்பு கடைகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன் சீரியஸா. உண்மையா என்ன அண்ணே என்னென்னு சொன்னேன், நிறைய உடுப்பு கடைகளுக்கு போயிருக்கிறேன். அந்நியரை தான் சொல்கிறேன் சரியா. ஆனால் உங்களை போல கதைக்கிறதுக்கு ஒரு தரமே இல்லை, திறமை உள்ளாக்கள் இல்லவே இல்லை. ஓ அத்தைக்கு இப்படி சல்வார் மாதிரி உன்னோட போங்க. எப்படி என் அம்மா என்ன கோயில் வளர்த்து போகிறாரு? இல்லை எடுக்கிறதே கொஞ்சம் நல்லதாக இருக்குதுட்டா அத்தை வழியில் போடுவா தானே. அதான் என்ன எல்லாரும் சும்மா நோம்பலாக எதுவும் போகிற எதுவும் பார்ப்போமா? அத்தைக்கு தானே ஓ அத்தைக்கு சல்வாரா அதுதான் என்ன அத்தைக்கு சல்வார் ஏன் எங்கள் அத்தை உங்களை கிளவி மாதிரி இருக்கிறாங்க. அண்ணே தேவையில்ல அண்ணே சும்மா சண்டை பிடிக்காம சரி நான் கேட்குறே கொடுங்க. சல்வார் வேண்டி கொடுத்தா அப்படி சல்வார் இல்லை நாங்கள் இப்படி விலை குறைஞ்ச இலை பார்க்குறேன் பண்ணு. அம்மா அப்பா அவை கத்தேன் உனக்கு வேற எதுவும் இல்லையா? அச்சே தானே போடுவாங்க இல்லை வேறு கவுன் மாதிரி எதுவும் அப்படி போடுவோம் இல்லை இப்படி ஒரு நீங்கள் சொல்கிறேன் இது ஓகே இதாம்மா. ஆனால் இது ஒரு நல்லா தான் இருக்குமா? இல்லை அவர் ஃபேவரட்டே தான். இது ஓகே இதில் இது அவர் ஃபேவரட்டே தான். இந்த ஃபுல் ஆமாம் இதை எடுத்தா பிறந்த நாளுக்கும் போடுவா. ஓ இது அவர் ஃபேவரட் தான். ஷோலோட அவர் ஃபேவரட் ஐட்டம் உங்களை உங்களுக்கு அத்தை நமக்கு முன்னாடி கஸ்டமர் அதுக்கு என்ன டேஸ்ட் நம்ம தெரியும். அதான் நீங்கள் காட்டுங்க பார்த்தீங்களோ இதோட பெட்டராக இருந்தால் எப்படி இதுக்கு தான் நான் பொம்பளை பிள்ளையில கூட்டி கொண்டு பாரு இல்லை. இதை விட பெட்டரா இருக்கு. ஆனா இது நல்லா இருக்கும். இது இப்போ வெக்க நேரம் போட்டுக்கொண்டு நிற்கலான்னு இல்ல இல்ல இப்படி சொன்னீங்கன்னு சொன்னா மத்த பூ வச்சிருவா அடுத்து. இல்லை என்ன உதுவால் போட்டுக்கொண்டு நிற்கல, நாங்களே சும்மா சேட்டை போட்டு நிற்கலாம் கிடக்கு. பொம்பளை பிள்ளைய பாவம் நீங்கள் கடன் திருத்தந்தாப்பா நீங்க எவ்வளோ சேத்தம் தெரியுமா? 6 மணி பிறகு தெரியலே இல்லையே வழியில் விளக்குறே இல்லை. இல்லைன்னா வளமையோட 7 மணி போல போகணுன்னு வரும் எனக்கு எங்க கதைச்சிட்டு போகணும். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. இப்படி திருத்தக்கூடாதான் என்ன செய்யறேன் தாய்க்கு பின்னாலே உங்களுக்கு நல்லா இருக்கு. அத்தை நீங்கள் 2 ரவுண்டா எடுக்கணும். அத்தானே ஓ நீங்களும் பார்த்து எங்க வயசான ஆளு வாண்ட சைஸுக்கு என்னம்மா இருக்கா? ஒரு 2 உங்களை அவைதான் கடைசியில் அம்மா கொடுப்போம் எடுக்க வந்து மனுஷிக்கு தான் எடுத்துட்டு போகிறோம் போட. இல்லை நல்லா இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் இப்படி போடவே விடுறீங்க. வைக்கங்க ஒரே இதுல எடுங்க.
இது உண்டாடுங்க நல்லது உண்மையில இல்லை மேலே போட்டு பாருங்க மீனால போடுங்க அதில் அதையும் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க இந்த உங்களோட லைட் இருக்குது தானே லைட் ஒளி பிடிக்குது ஐயோ நல்லா இருக்குமா அப்பட பிரகாசம் அவ்வளோ போகும் இல்லையா ஒவ்வொரு பிரகாசம் நல்லா இருக்கு இல்லை தோலில்லாம அண்ணா இதில் கஷியரில் ஒரு காணையில் என்ன நீங்களா கெசியர்ல ஆளுங்க கணக்கு போடுங்க 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 இதில் போடுங்க 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 இதில் பிரச்சனை போடுங்களேன் சரி அண்ணன் எல்லாத்தையும் குறைச்சி போடுங்க ஒரு உடுப்பு கண்டு வந்து இங்கே பில்லு ஏற போகுது சே உடுப்பு எங்க சனா குறை தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு டபுள் செட் உங்களுக்கு 3500 அண்ணா அம்மாவுக்கு கொடுக்குறதுல வந்து கணக்கு பார்க்கக்கூடாது அண்ணன் மனசுக்கு பார்த்தாலும் அம்மா கொடுக்குறதுல கணக்கு பார்க்கக்கூடாது சரி இது கிழிக்க முடியுது இந்த இரவு சண்டே இல்லையா இந்த கதைக்கு தம்பி என்னடாப்பா நாட்டுக்கு போயிலே தனியாக ஜோதிச்சு நிற்கிறேன் ஏன்டா உங்களுக்கு இவ்வளோ வைக்கமாடாப்பா இப்படி என்ன யூடியூப் சேனல் செய்ய போறீங்க இப்படி வைக்கப்பட்டா என்ன இப்படி வைக்கப்பட்டா நமக்கு அது இல்லையே ரெண்டா யோசிக்கணும் சரி அம்மா என்ன நினைப்பாண்டே கொடுக்க வேற எதுவும் பண்ணணும் ஐஸ்கிரீம் எதுவும் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க இன்றைக்கு என்னண்டே உங்களை என்னண்டப்பா சொல்கிறேன் நாங்கள் மதர்ஸ் டே தெரியும் ஆனால் இது மதர்ஸ் டே வேலைக்கு காட்டா விழே இப்படிதான் நாம இதில் சில கடைசி நமக்கு நிறைய பேர் அம்மா இல்லாதக்கு தான் பெரிய ஒரு கவலையாக இருக்குமே என்ன இருக்கும் பொழுது தெரியாது இல்லாத பொழுது தான் தெரியும் அது இந்த கவலை அண்ணாக்கு இருக்குதானே அம்மா ஆ ஓகே ஆ எனக்கும் அம்மா தான் கூட பிடிக்கும் அப்பா கொஞ்சம் தான் பிடிக்கும் இல்லை அப்படின்னு இல்லை எனக்கு பாசம் கூட வேண்டாம் அம்மால கஷ்டம் விளங்குறே ம் அப்பற கஷ்டம் விளங்குறல இருக்கு அதனால அப்பா அம்மான வீட்டு இருக்கு அதோட அது ஆம்பளை பிள்ளை இருக்குண்டா அம்மா ரொம்ப பிடிக்கும் 24 மணி நேரத்தில் எப்படி குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் தான் கூப்பிடாம விடுவேன் அம்மாவை விட்டு சுற்றி சுற்றி கூப்பிடுவேன் அம்மா அம்மாண்டு அப்பா கூப்பிட்றதே குறைவு ஆனால் எனக்குண்டா கன நேரமாக மினக்கறியல் கணக்கு பிள்ளையா பார்க்குறீர்கள் போட பிள்ளையா பார்த்து என் கூட சொல்லி விட்டுறீர்கள் கொஞ்சம் சொல்லுங்க எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா என்னென்ன 9990 வந்துருக்குது நீங்கள் ஆட்சி கணக்கு பார்த்துட்டீங்க எப்படி என்ன கணக்கு எடுக்கலாம் இதுக்கு ஆ இதுக்கு எப்படி தான் கணக்கு எடுக்கும் குறைச்சி தான் எடுக்கும் 10,000 போடு ஏ கவுண்டா போடு இது பாருங்களா இல்ல நீங்க 100 ரூபாய் காசு மிச்சம் இல்ல இல்ல ஆகாது 100 ரூபாய் இல்லைங்க 10 ரூபாங்க 900 ரூபாய் இல்லையா அதுக்கே 10 ரூபாய் கிடைக்கும் $1 எடுக்கிறீங்க எப்படியா இப்படி 10 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய்க்கு அலுப்பு வச்சுட்டீங்களா இல்ல 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 10,000 நீங்க நம்மளதான் நாங்க அடுத்த நம்பரே அந்த 10 ரூபாய் கழிச்சிடுவோம் அன்றைக்கு ஒன்று கழிக்கிறாங்க சரி விளக்கிடுவோம் அப்போ இதில் ஓகே ஒரு மாதத்துக்கு கொண்டுங்க கூடாது ஒரு மாசமா அப்படின்னா ஒரு கிழமை ஒரு கிழமை உங்களை போல் ஒரு கொஞ்சம் பேர் இருக்க மட்டும் நாங்கள் கஷ்டப்படணும் நாங்கள் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அழிவு இல்லை சரி சந்தோஷம் வேணா நாங்கள் விளக்கிட போகிறோம் அம்மா போய் சந்தோஷப்படுத்தணும் கண்டிப்பாக போட்டு வரோம் அம்மாவுக்கு அம்மா குறித்து எதுவும் இதுன்னு சொல்லுங்க கவிதை உண்டு என்னென்ன கவிதை தெரியாது எனக்கு இந்த அளவுக்கு எங்க நமக்கு அறிவு வியாபாரம் பண்ணி கதைக்க சொன்னா கதை போ கவிதை சொல்ல மாட்டேன் என்ன விஜயதண்டமே தான் சொல்லணும் கவிதை தெரிய அம்மான கவிதா இது அழகியதவன் படத்தில் கவிதை தெரியாது எனக்கு அழகிய தமிழ் மகளே உன்னை தவிர எனக்கு வேற கவிதை தெரியாது என்ன வேற தான் சொல்லணும் வேற அப்படி இன்னொன்று நீ நானும் கொண்டு சேர்ந்து டீ கடையில் நின்று சேர்ந்து வரு பண்ணு சரி அண்ணே ஓகே அண்ணே வளர்க்குறேன் என்ன சந்தோஷம் தானே சந்தோஷம் மகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் வாங்க கண்டிப்பாக கப்பல் சார் கண்டிப்பாக வாங்க சரி உங்களை ரெண்டு பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் உண்மையா ஒரு 90 வருஷம் அப்படியே வாழுங்க சந்தோஷம் ஓகே
10 வருஷம் சீக்கிரம் காணும் காணுவேன் இருக்கப்பட்டாக்களுக்கு பூரா கவலை இவ்வளோ வீக்கில் பெரிய விஷயம் 90 வரைக்கும் நீங்கள் டாக்கு கொடுத்துட்டீங்களா சரி பூரா இருக்கப்பட்டாக்களுக்கு தான் பூரா கஷ்டம் அது தெரியல வாக் சரி ஓகே ஒரு உண்மையில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ தான் நாங்களுமே வந்து சேர்ந்த நாங்கள் எங்கே இருந்ததுல டவுனில் இருந்தேன்னு உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ரங்காத கடை இல்லையப்போ அம்மாவுக்கு வேண்டினா கிஃப்ட் வந்து அதுவும் வந்து இது வரைக்கும் உண்மையாக அம்மாவுக்கு தெரியும் என்னண்டு என்ன பண்ணுற உண்மையா சத்தியமா புள்ளைமே சத்தியமான தெரியாது லைட்டாக தெரியும் போல ஏதோ ஒன்று கிடக்குண்டு ஏன்னு சொன்னால் பேக் அப்படி இல்லோ அப்போ அதனால அம்மாவோட சிரிப்பிலே வந்து தெரியுது உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா அந்நேர் சினமன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிள்ளையாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்போ பொது ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் இல்லாட்டா அன்பு குறைஞ்சிடும் நீங்கள் சேஃப்டில் தானே தம்பி தான் கொடுக்கணும் விரும்பிலாம் கொடுக்கலாம் சரி இப்போ செந்திரன் என்ன தந்தவன் சந்திரனுக்கு இன்மை ஒரு மாதிரியா கை தந்தவனா விளக்கையோட கையா தந்தவன் கொஞ்சினவன் ஓகே அப்போ இவங்கண்ட ஏதா பண்ண அப்போ நானும் அப்போ கண்டுபிடிச்சி கொஞ்சினா உங்களுக்கு விருப்பம் சரி உங்களுக்கு கிஃப்ட் தேவையில்லை லிப்ட் கிடைக்கல வீடியோ பார்க்குற பாத்தீங்கன்னா மக்களே இப்ப வந்து குடும்ப பொறுப்பு ஆயினோன்னு கொஞ்சம் கொஞ்சம் சில தன்னிட்டுல உள்ள சில விஷயங்களை வந்து மறைக்கிறான்ற விட மறந்து கொள்றேன் என்னத்துக்காண்டி என்ன பிள்ளையோட 4 பிள்ளைகளாச்சா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா முதலாவதா வந்து வேண்டின வந்து பொண்டகோன் வேண்டின உண்மையில வந்து சந்தோஷமாக வந்து சந்தோஷமான ஆளுக்கு சந்தோஷமாக வந்து ஐஸ்கிரீம் குடிக்கத்தான் வேணும் ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களே மழையும் வந்து ஏதோ மாறி காலம் மாதிரி பெஞ்சோண்டே இருக்குது அதுக்கு வெள்ளனோட தத்துவம் ஒன்று கொடுத்தால் தெரியுமா கிலோ உடுப்பு கடையில் எனக்கு போடுறது நீந்து அப்படியே கலண்ட விழுந்து ஊக்கில்லையே பெல்ட் போட்டாலும் அவனோட கதைக்கு அப்படி அதாவது வீடியோவில் நீங்கள் பார்த்தா தான் தெரியும் அப்படி உண்மையில நான் ஒரு நிமிஷம் பேயா நின்றுட்டேன் தத்துவம்டா தத்துவம் அப்படியா விஞ்ஞானி கூட அப்படி போட்டா சொல்ல மாட்டேன் இதுதான் காரணம் மழை பெய்யற காரணம் சொல்லி கிடக்கு 3 நாளா தொடர்ந்து பெய்யற காரணம் அது வீடியோ பார்த்ததும் தெரியும் உங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னா வீடியோ பார்ப்பீங்க சரியோ முதல்ல வந்து உங்களுக்கு எது வேணும் ஐஸ்கிரீம்ல போகுமா ஒரு நேரம் இப்ப வரக்கூடாது வழியில நிக்கிறாங்க வழியில நிக்கணும் தெய்வம் பார்த்தீங்கன்னா மக்களே அந்த அந்நேர் தினமண்டாலே வந்து சவரங்கள் எல்லாம் உண்டு சேர்ந்துருங்கன்ற மாதிரி திக்கி திக்கா டீம் எல்லாம் வந்துட்டு ஆனால் உடுப்பு அப்படி இப்படி என்னுடைய குரலைக்கிறதெல்லாம் காட்டி வேணும் என்ன இந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் கொண்டு அந்த கூட்டு கலைச்சி விடுங்க எங்களுக்கு வந்து நாய்க்குட்டியும் கூடத்தானே முதல்ல வந்து இதோட திரும்ப இது என்ன வந்து நினைக்கிறீங்க மீனோ நீங்க டக்கணத்தில் என்ன வழக்கு நீங்க தம்பியில மெஜியும் டக்கணு காட்டு எப்படிங்க உண்மையில வந்து பாத்தீங்கன்னா மக்களே கசிண்ட பிறந்த நாளை முன்னிட்டு அன்னைய தினமா இருந்தாலும் அம்மாக்கு நான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கடா எப்படி நாங்க 2 பேரும் செலக்ட் பண்ணி எடுத்தது அமௌண்ட் இல்ல தானே அமௌண்ட் வடிவேல் இருக்கு அம்மா இது எனக்கு இல்ல அம்மாக்கு எந்ததான் செலக்ஷன் இப்படிங்க அம்மா அது அப்புறம் நீங்க அளவில்லைன்னு சொன்னா இதே கலரை நீங்க மாத்திக்கொள்ளலாம் சரிதானே இந்த கலர்ல சரிதானே அம்மாக்கு என்னோட போட்டாலும் நீங்க சொல்லி இல்லை எங்களுக்கு அம்மாவுக்கு வந்து என்னோட போட்டாலும் படைவுதான் மருமகளா இருந்து என்ன செய்த நீ 2 பேரும் என்ன செய்யணும் கேட்கணும் டக்காண்டு காசு பணத்தை கொடுக்கணும் குழந்தை கட்டி பிடிச்ச கொஞ்சம் அப்பதான் நல்லா இருக்கு அம்மு என்ன தந்தவளம்மா வந்துட்டானுங்க என்னடா வேணும் பிறந்த நாளுக்கு கதைகள் என்ன வேணும் தம்பி பிறந்த நாளுக்கு என்ன வேணும் என்ன வேணும் டீஷர்ட் வேணுமா டீச்சர் வேணுமா டீச்சர் எங்கிற அவரு இப்படி வளர்க்குறான் வேணும் டீச்சர்
பிறந்த நாளுக்கு சரி இப்போ ஒலிம்பி முதல்ல ஒலிப்பிடாது. குடிக்க போறீங்களா? ஆ தாங்க. ஆ இல்லை கடைசியாக குடிப்பீங்களா எல்லாரும் ஷேர் பண்ணி குடிக்கணும். நானே அதில் என்ன மணந்ததை வீட்டு போயிட்டு அப்போ ஆமா இது என்ன இப்போ புறவை போடுவோம் அப்போ தான் லுக்கை காட்டுமே. அப்போ என்ன மாதிரி இப்போ சந்தோஷம் தானே இன்றைக்கு? அப்பா கொண்டு கொடுக்கலையோட அப்போ அது வந்து அது அப்பான தினத்துக்கு அதுவும் கொண்டாடுறது. அப்போ என்ன மாதிரி என்ன நீங்களும் எல்லாம் கொண்டாடினதோ? இல்ல நாங்க கொண்டாடல இப்ப கொண்டாடி முடிச்சிட்டு சசியந்துவா யாரோட மனுஷனோட வாணிதலும் சரி அவள் சரியில்லை உடுப்ப மாட்டேன். எல்லாரும் உடுப்போட அப்படி இப்படி வந்தோடய ஒன்று காய்ச்சி கொள்ளலாம் கிடையாது. அம்மா வர போறீங்களோ? இல்ல வடிவா தான் கிடக்கு. வடிவான் உடுப்பு போட்டாலும் ஒரே மாதிரி தான் வடிவா இருக்கும். உள்ளாதான் பாரு முகத்துல உங்களோட தங்கச்சி யாருக்கு? உங்களோட தங்கச்சி என்னது காலத்து சொன்னீங்க காலம் சொன்னா போய் யாரும் முடிக்கும் அப்படி கட்டுக்காக நம்பிக்கை இல்லாட்டா இந்த பொண்டை கொண்டிருக்கല്ലോ வீடியோ இருந்தா முழுக்களும் குடிச்சு முடிப்பியார். வீடியோ கட் பண்ணினா இது வந்து பதிவு போடும். என்ன செய்ய போறீங்க? ஒரே ஒரு ஆளுக்கு சரியான யோசனை. திரு அன்னைக்கு ஒன்று குடிக்கலாமோ இல்லாட்ட இங்க ஒன்றுல அரிவாசியால கொடுக்க ஒன்று வரப்போதும் லிப்டிக்கு வேற அடிக்கா வந்து நான் ஒன்று குடிக்கலாமண்டு ஓமே. அப்ப உங்களுக்கு வேண்டாம் தட்சிணை கொடுப்போம். இது குடிக்கடியே பிரச்சனை இல்லை நாங்க கேட்டா நீங்க பின்னாலும் கூட்டிட்டு போவீங்க. கிடக்கிற எல்லாம் முடிஞ்சு இந்த பற்றி புகழா காயப்படான்னு சொல்லி போட்டேன். சரி ஓகே உறவுகளை உண்மையில வந்து நீங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பா வந்து அன்னைய தினம் வந்து கண்டிப்பா வந்து கொண்டாடுவீர்கள் நம்புறேன். நாங்கள் வந்து தான் அம்மாவுக்கு வந்து எங்களால் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கிஃப்ட் நம்ம எவ்வளோ கிஃப்ட் இருக்கிறதுக்குன்னா கொடுத்த கிஃப்ட்டுக்கு பெருமை வரும். என்னடா கொடுக்குறேன் நாங்கள் வேண்டி கொடுக்கலாம் நினைக்கிறதே ஒரு gift நாங்க நாங்கள் வேண்டி கொடுக்கலாம். இந்த காலத்திலே இல்ல 4 லட்சம் 4 வருஷமா 4 வருஷமா ஏடாத பொங்கலால இப்போ 30க்கு மேலே ஆச்சு. வருஷத்தில் ஒருக்கா அந்நிய தினம் வர்றதாலேயே பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வந்து வாழ்த்துக்கள் சொல்லும்போது ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்மைக்குமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமா இருக்குமே. அப்படி ஒரு நாள் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிற அந்நியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்லாம இருக்கிறவர்களும் சரி நாளாந்தம் கொண்டாடாமல் இருக்கிறவர்கள் சரி. ஆனா அந்நிய தினம் அந்த ஒரு நினைவு அன்றைய தினம் நினைவு ஊட்டி சொல்லுவீங்க. ஆனா அம்மாவுக்கு சரியான கவலையா இருக்கு. என் அம்மா வந்து அம்மா மிஸ் பண்றேன். அதுதான் போய் பார்த்துட்டு அவங்க சார் இந்த பிள்ளைய வேலைக்கில கிடைச்சிட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு வந்து இப்ப அம்மா இருந்திருந்தா போய் அம்மாவுக்கு மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு அதை குறித்து கவலை எழுதிட்டேன். சார் நீங்களும் கூட அம்மாவுக்கு மிஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு அம்மா எல்லாருக்கும் ஒரு அம்மா தான் உலகத்திலே இருக்கு. அம்மா குறிச்சது அது நான் எங்க அம்மாவுக்கு 12 மணிக்கு விஷ் பண்ணேன். பிறந்த வாழ்த்து அந்த நாள் பிறந்து இந்தியா 12 மணிக்கு ஒரு நேரம் இந்த சரியான ஒரு இது தெரியல தலைமுடி ஓட்டப்படுது சொல்றேன் புள்ளியல் பார்த்தா அடே அடே அது ஆதி காலத்தது நீ பின்னாலிருந்து கொஞ்சம் காட்டாடா உள்ள சொல்றேன். இங்க வாங்க ஒரு தடவை வந்து எப்படி சொல்றேன் இந்த பேசம் போட்டு நடிக்க போறவங்க வந்து சின்ன பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அப்பேக்கு அம்மாக்கள் அப்பம்மாக்கள் உப்பை கொடுத்தான் சொல்றாங்க. என்ன சொல்லுங்க பிள்ளை பெற்றாங்க பிள்ளைகள் வந்து முகம் படிவா பார்த்தா தாயின்ற முகம் சொல்லி பார்த்தாலாம் அது அதுண்ட ஞானம் சொல்லி தலைமுடி வந்து முன்னுக்கு வந்து கொட்டுப்படும் கொட்டுப்படும் சிலைகளை மொட்டையாதோ பெரிய இவ்வளவு பாப்பான் என்ன இந்த கதை நீங்க. சரி அப்போ ஓகே ஒரு வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம். வேண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கன நேரமாக வந்து வெயிட் பண்ணி நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா கன நேரமாக வந்து பிரிட்ஜிலே வைக்கல நோமலா கூலுன்னு ரங்கி கொண்டு வர்றது தானே. அப்போ ஓகே உறவுகளே அப்போ சந்தோஷம். அம்மா நீங்களே கருத்துக்களை நோமலா நீங்க வேலைக்கு முடிச்சா நல்லது பாக்குறீங்க. ஓகே உறவுகள் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமா இருக்கிறோம். அம்மாக்கள அன்னைய தினத்தை குறித்து ஏதாச்சும் ஒரு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாட்டு எதுவும் படிக்க முடியல அம்மா சரி அப்போ
அப்போ ஓகே உறவுகள் அதோட வந்து எங்களோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள இதில் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு அன்னைக்கு அட்டி வச்சுல இடி விழுந்த மேந்துக்கு நாளைய தினம் சந்திப்போம். உங்கள் பிள்ளைய காட்ட போறீங்க ஜெயில தானே சரி வேணாம் பாய் பாய் பாய்.